இந்த வீடியோ பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ரீச் இருந்தது. பேன் இந்தியா எல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய கஸ்டமர் பேஸும் டெவலப் ஆயிருக்கு. இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 150 கோன்ஸ் பர் ஹவர் வரும். இதோட கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 180 கோன்ஸ் பர் ஹவர் வரும். இந்த கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 300 கோன் வரைக்கும் செய்யலாம். நாட் ஜஸ்ட் லைக் 4 or 6 மாதிரி இல்லை, 10 rolls at a time பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 15 days of launch of this video, இந்த மிஷின் 220 கோன்ஸ் பர் ஹவர் பிளாக் மேட் மிஷின், அதுக்கப்புறம் 250 கோன்ஸ் பர் ஹவர் ஐஸ்கிரீம் மிஷின் அண்ட் 300 கோன்ஸ் பர் ஹவர் சாஃப்டி மிஷின். இந்த எல்லா மிஷின் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் மிஷின் ஃப்ரீயாக தரும். 1 hourல 180 எடுக்கலாம் அண்ட் கண்டினியூஸாக கூட 30 எடுக்கலாம். 5 liter into 2 tank கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். இந்த 40 rupeesக்கான வாஃபிலோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்க போறீங்கன்னா 8 to 10 rupeesக்குள்ள தான். 1 hourக்கு நீங்கள் 150 கோன்ஸ் பண்ணும்போது இந்த டேபிள் டாப்பில் 1.25 யூனிட் ஆகும். ஒரு 500 கோன்ஸ் 600 கோன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 8 units to 9 units ஆகும். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ்க்கு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இந்த பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ லாஸ்ட் டைமும் இந்த சம்மர் சீசனில் வந்துட்டு ஒரு 1 year பேக் வந்து நம்ம ஐஸ்கிரீம் மிஷினரிஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஃபீல்டில் வந்துட்டு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. வேறு மிஷினரிஸ் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிங்ஸூ அப்படின்ற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் வந்து கையில் பண்ணி நிறைய உங்களோட ஈவெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கூட்டங்கள் இருக்குன்னா அங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இவங்க மிஷினரியாக கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுலேயே ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோக் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு கோக்கில் கூட நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் கோக் ஊற்றினோன்னா நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபார்மில் வந்து வருது. ஸோ இதை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். நம்ம ஒரு 1.5 years ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பண்ணி. ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, இப்போது எப்படி பிஸ்னஸ் இருக்குது, என்ன மாதிரியான நியூ ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி பற்றி நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு வாட்டி இன்ட்ரோ பண்ண. கண்டிப்பாக. ஐ மீன் எல்லாருக்கும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். என்னோடய கம்பெனி பேர் Bhimboys கோல்ட் ஃபுட்ஸ். இது ஒரு 26-year-old ISO 9001 2015 சர்டிஃபைட் கம்பெனி. நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது சாஃப்டி மிஷின்ஸில். அது இல்லாமல் ஜூஸ் டிஸ்பென்சர்ஸ், ஃப்ரையர்ஸ், ஸ்லஷ் மிஷின், கிரில்லர்ஸ், பாப்கார்ன் மேக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. நியூ என்டர்ப்ரனர்ஸ்க்காக நியூ மாடல்ஸ் எல்லாம் நியூ ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். மற்றபடி அந்த வீடியோ பேஸ் பண்ணி நம்மளுக்கு நல்ல ரீச் இருந்தது. பேன் இந்தியா எல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய கஸ்டமர் பேஸும் டெவலப் ஆகிருக்கு. இன்ஸ்டிடியூஷன்ஸு, கார்ப்பரேட்ஸு, கவர்மெண்ட் செக்டர்ஸ் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறோம். இது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஓகே சார், இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு சாஃப்டி ஐஸ்கிரீம் மிஷினரிஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க நியூ மிஷினரிஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ அதில் ஏதாவது 1-2 எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நம்ம லைவ் டெமோ பார்க்கறதுக்கு? இப்போ நியூ லான்ச் பார்க்க போனால் இப்போ கொரியாவில் ஃபேமஸான பிங்ஸூ மிஷின் சொல்லுவாங்க. கொரியன் ஐஸ் வந்து பிங்ஸூ மிஷின் சொல்லிட்டு அந்த மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்பைரல் மிஷின்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். மற்றபடி சாஃப்ட்வேரில் வந்து நிறைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், நியூ டெவலப் பண்ணியிருக்கோம், நியூ மாடல் டெவலப் பண்ணியிருக்கோம், நிறைய ரேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இப்போ. ஓகே சார், இந்த மிஷினரிஸ்லாம் நம்ம வந்து பேசுகிறத விட அதோட லைவ் டெமோவில் எங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக லைவ் டெமோ பண்ணி காட்டுறோம். அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கும் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போடும்போது இந்த ராஜஸ்தானி ரோலர் ஐஸ்கிரீமுக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. ஸோ அப்போ வரும்போது நம்ம அந்த மிஷின் செய்யலாமா, சரி செய்யணுமா, ஏன்னா ரொம்ப அன்ஹைஜினிக் வே ஆஃப் மெத்தடாக இருந்துச்சு, as well as ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப லேபர் ஓரியன்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இப்போ ஒரு கம்பேக்டாக ஒரு மிஷின் டிசைன் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் ஆஸ்க்ட் அஸ் ஃபார் த ரோலர் ஐஸ்கிரீம். ஸோ இந்த மிஷின் பார்க்க போனீங்கன்னா சிங்கிள் பர்சனாலே ஆப்ரேட் பண்ண முடியும். வெறும் மிக்ஸ் வச்சு செய்யலாம், நீங்கள் ஃப்ரூட் பல்ப் வச்சு செய்யலாம், ஃப்ரூட் ஜூஸ் வச்சு செய்யலாம், எனி திங் யூ கேன் புட் ஐஸ்கிரீமாக வெளில வந்துடும். ஸோ மிஷின் பொறுத்த வரைக்கும் இது 1.5 units ஆஃப் பவர் 1 hour கன்சியூம் பண்ணோம். ஸோ இதுலேயே ஸ்பீடர் கொடுத்துருக்கோம், க்ளீன் அவுட், ஐஸ் மேக்கிங், ஆன் அண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பீடில் ஐஸ்கிரீம் வருது. ஸோ இதோட நீங்கள் உங்களுக்கு ஃபாஸ்ட்டான கஸ்டமர்ஸ் வராங்க, நீங்கள் இதில் ஸ்பீடர் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஹையர் ஸ்பீடில் உங்களுக்கு டிஸ்பென்ஸ் ஆகும். சார், ஆக்சுவலாக வந்து இதில் எல்லாமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் ஆக்கலான்னு சொல்கிறீங்க. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட நம்ம பண்ண முடியுமா? இல்லை, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஜூஸஸ் எல்லாமே பண்ணலாம். உங்களோட ஃபேவரட் சாஃப்ட் ட்ரிங்க் என்னது? கோக். கோக்கில் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே.
ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் மாடல், டேபிள் டாப் மாடல்னு சொல்லுவோம். இது கம்பேக்டான மாடல். நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சுக்கலாம். ஒரு ஃபிக்ஸ்டான இடத்துல இந்த மாடல் கரெக்டாக இருக்கும். ஸோ 2+1 ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். இந்த மிஷின்லேயே கோன் கவுண்டர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ நீங்கள் மிக்ஸ் போட்டுட்டீங்க அன்றைக்கான அந்த பேலன்ஸ் இருக்குன்னா ஸோ அது வெளியே இருக்கிற மாதிரி கூட க்ளீன் மோட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மிஷினோட கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 150 கோன்ஸ் பர் ஹவர் வரும். ஸோ நீங்கள் சில பேர் கேட்குறாங்க வெறும் கோன்ஸில் மட்டும் எடுக்க முடியும்னா, கோன்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் வே ஆஃப் மெஷர்மெண்ட் மாதிரி ஐஸ்கிரீம் பொறுத்த வரைக்கும் 70 ml சொல்கிறது. நீங்கள் கோன்ஸில் எடுக்கலாம், கப்ஸில் எடுக்கலாம், வாஃபிள் கோன்ஸில் எடுக்கலாம், ஃபலூடா பேக்ஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃப்ளோர் மாடல்னு சொல்லுவோம். ஃப்ளோர் மாடல்னால் இது ஸ்டாண்டிங் மாடல். ஸோ இதுலேயே வீல்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் கடைக்கு வெளியும் வச்சுக்கலாம், கடைக்கு உள்ளேயும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஸ்பாட் உங்களுக்கு சரியாக படலைன்னா மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஈவெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கே எடுத்துகிட்டு போனாலும் இந்த மிஷின் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 180 கோன்ஸ் பர் ஹவர் வரும். சேம் அந்த பழைய மாடல், அந்த ப்ரீவியஸ் மாடல் மாதிரியே 2+1 ஃப்ளேவர் தான். ஸோ சேம் கோன் கவுண்டர் கொடுத்துருக்கோம், வாஷ் மோடும் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம மிஷினுக்கும் மற்ற மிஷினுக்கும் பார்க்க போனீங்கன்னா, இந்த மிஷினை உங்களுக்கு கன்யூஸாக 30 கோன்ஸ் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ அட் ஒன் ஸ்ட்ரெச் மாதிரி 1 ஹவரில் 180 எடுக்கலாம் அண்ட் கண்டினியூஸாக கூட 30 எடுக்கலாம். ஸோ மற்ற லெஸ்ஸர் காஸ்ட்டான மிஷின்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுதான் நம்மளோட மிஷின்ஸ்க்கும் மற்ற மிஷின்ஸ்க்கான இருக்கிற டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே ISO 15 சர்டிஃபைட் தான். ஸோ இது தேர்ட் மாடல். இது 1 மணி நேரத்துக்கு 220 கோன் செய்யலாம். ஸோ அந்த மாடல் மாதிரியே 4.5x2 தான். ஸோ இதுலேயும் க்ளீனிங் மோட் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ளோர் மாடல் தான். இதோட ப்ரைஸ் பார்க்க போனீங்கன்னா 1,35,000 + டேக்ஸ் வரும். ஸோ இது நெக்ஸ்ட் மாடல், ஃபோர்த் மாடல். இது வந்து 5 லிட்டர் × 2 டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். இதோட ஆர்லி கோன்ஸ் கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 250 கோன்ஸ் வரைக்கும் எடுக்கலாம் இந்த மாடலில். ஸோ கிராவிட்டிலே இதான் நம்மளோட ஹையஸ்ட் கெப்பாசிட்டிக்கான மாடல். இது ஒரு நியூ மாடல். லாஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாடல் நம்ம கிட்டே இல்லை. இதோட கெப்பாசிட்டி பார்க்க போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 300 கோன் வரைக்கும் செய்யலாம். ஸோ 300 கோன் மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாகவே 80 கோன் வரைக்கும் எடுக்கலாம். இந்த தேட்டர்ஸில் போட்டுறீங்க, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 5 லிட்டர் × 2 டேங்க் கெப்பாசிட்டி. அவுட்புட் பார்க்க போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 300 கோன் எடுக்கலாம். இன்னொரு நியூ லான்ச் பார்க்க போனீங்கன்னா இது ஸ்டிக் வாஃபிள் மிஷின். ஸோ வாஃபிள்லேயே ஸ்டிக் ஃபார்மில் வர மாதிரி இதில் உங்களுக்கு 8 மோல்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வாஃபிள் மிக்ஸும் எங்ககிட்டயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டிக்ஸும் நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இதோட மினிமம் சேல்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் 40 ரூபீஸ்லேருந்து உங்களோட வாஃபிள் சேல்ஸ் ஆரம்பிக்கலாம். அந்த 40 ரூபீஸ்க்கான வாஃபிளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்க்க போகிறீங்கன்னா 8 to 10 ரூபீஸ்க்குள்ளே தான். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்வெஸ்ட். அது வந்து எக் ரோல் மிஷின். நம்ம மிஷின் பார்க்க போகிறீங்கன்னா 10 rolls அட் அ டைம் பண்ணலாம். ஸோ நாட் ஜஸ்ட் 4 6 மாதிரி இல்லை, 10 rolls அட் அ டைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் பார்க்க போகிறீங்கன்னா 14,000 + டேக்ஸில் இருக்குது. ஒரு ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங் நியூஸ் எல்லா நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட் 15 days ஆஃப் லான்ச் ஆஃப் திஸ் வீடியோ இந்த மிஷின் 220 கோன்ஸ் பர் ஹவர் பிளாக் மேட் மிஷின், அதுக்கப்புறம் 250 கோன்ஸ் பர் ஹவர் ஐஸ்கிரீம் மிஷின் அண்ட் 300 கோன்ஸ் பர் ஹவர் சாஃப்டி மிஷின். இந்த எல்லா மிஷின் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு பாப்கார்ன் மிஷின் ஃப்ரீயாக தரும். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இவ்வளோ நேரம் வந்து உங்கள் மிஷினரிஸ் எல்லாமே வந்து டெமோ காமிச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நியூவாக மிஷினரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக சூப்பராக இருந்தது. சார் இப்போ வந்து நம்மக்கிட்ட மிஷின் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் வரலையும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எங்ககிட்ட பார்க்க போனீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரையர்ஸ் எல்லாம் பார்க்க போனீங்கன்னா 3,500லேருந்தே இருக்குது. அதே ஐஸ்கிரீம் மிஷின்ஸ் எல்லாம் 7 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் என்ன ரிக்குவயர்மெண்ட்டில் கால் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அந்த எவ்வளோ பீப்புளுக்கு கேட்டர் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஏரியாவில் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டான மிஷின் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மிஷின் வந்து விற்க மாட்டீங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் கலெக்ட் பண்ணி என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மிஷினரி தரீங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சாஃப்ட் ஐஸ்கிரீம் மிஷின்ஸ்லேயே பார்க்க போகிறீங்கன்னா 150 கோன்ஸ் பர் ஹவர்லேயும் மிஷின்ஸ் இருக்குது. அதே 700 கோன்ஸ் பர் ஹவர்லேயும் மிஷின் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் தேட்டருக்கு வராங்கன்னா நம்மளால் பெரிய கெப்பாசிட்டி மிஷின்ஸ் தான் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் நம்ம கஸ்டமருக்கு எது ப்ராப்பராக இருக்கோ, எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ பார்த்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே சார், இது ப்ரைஸஸ் வந்து ஓகே, இதோட கரண்ட் கன்செப்ஷன்லாம் எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும்? ஸோ 95% எங்களோட மிஷின்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்லேயே ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ரைட் ஃப்ரம் பாப்கார்ன்லேருந்து சாஃப்டேலேருந்து அந்த புதுசாக வர பிங்ஸோலேருந்து எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் தான் கொடுத்துருக்கோம். சில ஹையர் கெப்பாசிட்டி மிஷின்ஸ் இந்த ஐஸ்கிரீம்லேயே பார்க்கணும்னா பம்ப் மிஷின்ஸ்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதெல்லாம் 3 ஃபேஸில் ரன் பண்ணுவோம். ஸோ கஸ்டமருக்கு நம்மக்கிட்ட பேசும்போதே அந்த என்ன பவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அங்கே ஸ்டெபிலைசர் தேவையா இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட பார்த்துட்டு நம்மளே சஜஸ்ட் பண்ணிவிடுவோம். ஓகே சார், இதில் வந்து இப்போ ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் ரன் பண்ணுறோன்னா ஃபார் அஸ் மந்த்லி வந்து என்ன மாதிரியான ஒரு யூனிட் கன்சப்ஷன் வந்து இதில் இருக்கும்? ஸோ எங்கள் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் தான். ஸோ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 24 hours ஆன் பண்ணணும்னு இல்லை.
இப்போ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த டைமில் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வரல, இல்லை சேல்ஸ் ஆகலைன்னா அந்த மிஷினே கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு நீங்கள் 150 கோன்ஸ் பண்ணும்போது இந்த டேபிள் டாப்பில் 1.25 யூனிட் ஆகும். அதே நீங்கள் 2 ஹவர்ஸ் பண்ணுறீங்க சொன்னால் உங்களுக்கு 2.5 யூனிட்ஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஃபுல் டேவே நீங்கள் 200 கோன்ஸ் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 யூனிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா மற்ற டைம்லலாம் மிஷின் கட் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ சேல் ஆகாத டைம். ஸோ பர் டேக்கு ஒரு 3 யூனிட்ஸ்லேருந்து 5 யூனிட்ஸ் மேக்ஸிமம் ஆகுமா? டோட்டலி டிபெண்ட் ஆன் சேல்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 500 கோன்ஸ் 600 கோன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 8 யூனிட்ஸ் to 9 யூனிட்ஸ் ஆகும். ஸோ பவர் கன்சப்ஷன் ஃபுல்லாகவே சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் 1 ஹவருக்கு 1.25 யூனிட்ஸ் ஆகும் இன் கட் ஆஃப் வித் 150 கோன்ஸ் ஃபார் டேபிள் டாப். அதே ஹையர் கெப்பாசிட்டி இந்த மிஷின் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 1.25 யூனிட்ஸ் ஆகும் ஃபார் 180 கோன்ஸ் பர் ஹவர். ஓகே. ஸோ கெப்பாசிட்டி வைஸ் பவர் வேரியேஷன்ஸ். ஒரு ஆவரேஜாக வந்துட்டு ஒரு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு எவ்வளோ கோன் சேல் பண்ண முடியும்? பர் டே என்ன மாதிரியான ஒரு சேல்ஸ் எடுக்க முடியும் சார் இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணால்? லொக்கேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஒரு ஐஸ்கிரீம் மிஷின் நீங்கள் போடுறீங்கன்னா லொக்கேஷனில் 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பாருங்கள். 1 ஸ்கூல் ஆர் காலேஜஸ் இருக்கா பாருங்கள். நம்பர் 2 ஸ்பெண்டிங் க்ரௌட் இருக்கா பாருங்கள். நம்பர் 3 இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மாதிரி எங்கே நிறைய க்ரௌட் வராங்களோ, ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஏரியா சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட ஒரு வீக்கில் 600-700 கிலோஸ் வாங்குகிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ அதே டைமில் கம்மியாக வாங்குகிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ லொக்கேஷனாக நம்மளுக்கு ஃபஸ்ட். ஓகே சார். இப்போது இந்த ஐஸ்கிரீம்ஸ் பொறுத்தவரையிலையும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா? அதோட சப்ளை ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அதோட ஆர்டர் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது? ஸோ ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக இருக்கிறது பவுடர்ஸ் அண்ட் கோன்ஸ். ஐஸ்கிரீமுக்கு பாப்கார்னுக்கு சீட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஐஸ்கிரீம்க்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தால் இல்லை சரௌண்டிங் க்ளோசர் லொக்கேஷன்ஸை நாங்களே டெலிவர் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு வீக் முன்னாடி ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கு இல்லைனா நம்ம கால் பண்ணும்போது நீங்கள் என்ன டேட்டில் வரீங்க உங்களுக்கு ஆர்டர் வேணுமோ அப்போ சொல்லிக்கலாம். சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டுருவோம். ஸோ அங்கே கூட டேரெக்டாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் அந்தமான், லண்டன், ஸோ இங்கெல்லாம் கூட ப்ராடக்ட்ஸும் சென்ட் பண்ணுறோம், மிஷின்ஸும் சென்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வைஸ் கஸ்டமர்ஸ் கேன் பி வெரி அஷ்யூர்ட். ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் அண்ட் கொஸ்டின் எல்லாரும் வந்து ஆல்ரெடி கமெண்ட்ஸில் கேட்டது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்வீஸ் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பற்றி நம்ம சொல்ல முடியும்? ஸோ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னீஷியன் ஃபஸ்ட் இன்ஸ்டலேஷன் டைம்லேயே அனுப்பி வச்சுருவோம். ஸோ அவரே எந்த பார்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது இங்கே லீக் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு வாஷர் போயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர்ஸ் வீடியோ கால் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணிட்டு எந்த வாஷர் போயிருக்குன்னு பார்த்துட்டா we can immediately send the washer. மைனர் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வீடியோ காலே அட்டென்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் மேஜர் ப்ராப்ளம்ஸை டெக்னீஷியன் இங்கே சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணுறதுக்கு 2 or 3 days ஆகும். ஆஸ் வெல் அஸ் டெக்னீஷியன் அண்ட் கஸ்டமர்ஸ் டெக்னீஷியன் அது போயிடலாம். ஸோ டெக்னீஷியன் அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாரும் ஸோ சண்டேஸ் அண்ட் இந்த மாதிரி டைமில் தேல் ஆல்சோ நீட் சம் டைம் டு கால் யூ பேக். ஸோ இமீடியட்டாக அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. அண்ட் சில கஸ்டமர்ஸ் எல்லாம் 10 o'clock 11 o'clock கூட கால் பண்ணுறாங்க. வி கால் them back the same next day. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு விடிய கால்ஸ். ஓகே சார். இப்போது வந்து நம்ம வந்து இதுக்கான வாரண்ட்டி அப்படின்றது ஏதாவது? ஸோ எல்லா வீடியோ கஸ்டமர்ஸ்க்கும் 1 set of வாஷர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றோம். ஸோ அது இல்லாமல் கம்ப்ரெசர் மோட்டர் எடுத்துக்கும் 1 year வாரண்ட்டி கொடுத்துட்றோம். ஸோ மிஷின் அஷ்யூர்டாக இருக்கும். எங்களுக்கு மெயினாக ரா மெட்டீரியல்ஸ் தான் எங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டே. ஸோ உங்கள் மிஷின் ரன் பண்ணால் தான் எங்களால் எங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ஸோ வீல் ட்ரை டு கீப் யுவர் ஐஸ்கிரீம் மிஷின் ரன்னிங் மேக்ஸ் டு மேக்ஸ். ஓகே சார். இப்போ இந்த ரா மெட்டீரியல்ஸோட ப்ராடக்ட் காஸ்ட்லாம் என்ன வரும்? ஒரு கோன் மேக் பண்ணோம் அப்படின்னா அதோட காஸ்டிங் என்ன இருக்கும் சார்? ஸோ ப்ராப்பர் குவாலிட்டியாக பண்ணோன்னா ஒரு நம்மளோட ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஐஸ்கிரீம் பவுடர், பியூர் மில்க் போட்டுட்டு கரண்ட் கன்சம்ஷன் எல்லாமே சேர்த்து 7 rupees வரும் உங்களுக்கு. நல்ல குவாலிட்டி ஒரு கோனுக்கு குவாலிட்டியாக பண்ணோன்னா நீங்கள் 3 to 4 rupees வரைக்கும் கூட குறைக்கலாம். ஸோ விட்டு லெஸரான கோனு ஸோ அதெல்லாம் போட்டு. பட் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா நீங்கள் 15 rupeesக்கு சேல் பண்ணுங்கள், 7 rupeesக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தயார் பண்ணி தாங்க. ஸோ அதுலேயே உங்களால் வால்யூம்ஸ் பண்ண முடியும். ஒரு 3லேருந்து நம்ம வந்து ஒரு 7 ரூபாய்க்கு பண்ணுற ஒரு ஐஸ்கிரீமை நம்ம ஒரு 15 rupeesக்கு சேல்ஸ் பண்ணலாம். ஆமாம். நீங்கள் 10 rupeesக்கு பண்ணுறீங்கன்னா இந்த 3 to 4 rupeesக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் தயார் பண்ண முடியும். நீங்கள் அதே 15 rupeesக்கு பண்ணுறீங்கன்னா இந்த 7 rupeesக்கான ப்ராடக்ட்டையும் தயார் பண்ண முடியும். ஓகே சார். இப்போ நான் மிஷினரி வாங்கணும் அப்படின்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? இது வந்து எவ்வளோ டேஸ் ஆகும் நம்ம வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அப்படின்னு? ஸோ மோஸ்ட்லி ஒரு 3 to 4 working days நம்ம கொடுத்துருவோம். சில டைம் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் பயங்கரமாக வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு
என்னைக்காவது ஒரு தடவை ஆயிருக்காது. இப்போது இந்த 2 இயர்ஸ் டைமில் ஒன்ஸ் தான் ஆச்சு. ஸோ அந்த டைமில் மேக்ஸ் ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி நிறைய பேரை வந்து ஆண்டர்பிரனர்ஸாக உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்யூ. நானும் உங்கள் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். அதுக்கு மட்டும் பிஸ்னஸில் இருக்குது. வெரி ட்ரஸ்டபிள். ஓகே, தேங்க்யூ. என்னோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ 26 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னொரு 1 மந்தில் 27th இயர்க்கு என்ட்ரு பண்ணுறோம். என்னோடய கம்பெனியோட சப்போர்ட் எல்லாமே வந்து என்னோடய டீம் எஃபர்ட் தான். எல்லாம் நான் ஒண்டி தனின்னு இல்லை, எல்லோரும் டீம் எஃபர்ட் தான். இந்த டீம் எல்லாமே வந்துட்டு பேக் போனாக இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்துட்டு ஃபேக்ட்ரி ஸ்டாஃப் எல்லாம் கூட இருக்காங்க. இவங்க இல்லைன்னா கம்பெனி இல்லை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் தரும். ப்ரொடக்ஷனில் எல்லா இடத்துலையும் சப்போர்ட் கிடைக்குது. என்னோட தேங்க்ஸ் எல்லாருக்கும், எல்லா டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மிஷினரிஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான ஒரு சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இது நம்மளால் சிம்பிளாக வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஜஸ்ட்டு கோன் எடுத்துகிட்டு நம்ம வச்சாலே போதும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐஸ்கிரீம் மிஷினரி வாங்கி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அட்ரஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.